அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒரு கேட்கறான்னு இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் இன்ட்ராடே கிளாஸு வருகிற 21 21 மார்னிங் 11:15 தூங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் எல்லாமே நான் யார் யார் கேட்டாங்க அவங்களுக்கு அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரி, இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, சென்செக்ஸ் 0 to 0 கால் பண்ணிருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸு. அந்த 5 ரூல் மஸ்ட் 0 to 0 காலுக்கு அந்த 5 ரூல் வந்து மஸ்ட் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த செட் 2300 புட்டு 142 rupees சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் இறங்குவதற்கும் 142 ரெசன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கணும். எக்ஸாக்டாக பாருங்கள், இதுதான் லைன் 142. அதுக்கு மேலே இங்கேருந்து போயிட்டு ஏன் இதுக்கு மேலே போக முடியல மேக்ஸ். சரி, அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வந்ததுக்கப்புறம் ஏறி இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் ஏன் திரும்பிச்சு, இதுதான் மேக்ஸ், பியூர் மேக்ஸ். மேக்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் மார்க்கெட் இயங்கும் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த வீடியோ சிந்திக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ தினமும் போடுறோம். இது உங்கள் டெக்னிக்கல் கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்தி நம்ம ஒரு பேட்டர்னோ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ எதுவுமே பார்க்கறது கிடையாது. மேக்ஸ் எல்லாமே பிஃபோர் கால்குலேஷன், மார்க்கெட்டுக்கு முன்னாடியே எல்லாமே கால்குலேட் பண்ணிவிடுவோம். லைவில் எங்கே வந்தால் என்ட்ரி எடுக்கணும் என்னங்கிறத பார்க்குறது மட்டும்தான். அப்போ இன்னைக்கு இவர் கீழே இருக்கிற பொழுது மார்க்கெட் கண்டிப்பாக ஏறி இருக்கும். இங்கே இவருடைய ரிவர்சல் பிளேஸ் வரும் பொழுது மார்க்கெட் கண்டிப்பாக இறங்கிடும். அவ்வளோதான். மார்க்கெட் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் வைத்து நம்ம ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதுக்கு டைம் வேல்யூ இருக்குது, மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாது, இதுக்கு டைம் வேல்யூ இருக்குது. நம்ம அந்த டைம் வேல்யூவை உடச்சிட்டோம் நம்ம மேக்ஸில். யார் இந்த மாதிரி இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப்ல சொல்கிறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிறது தான் நீங்கள் படித்து ஆராய்ந்து அதை சரியாக இருக்குன்னா பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்வோம்.